வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ண ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு 13/12/2025 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாங்க. குழந்தை பிறக்கிறது சனிக்கிழமைங்க. இந்த சனினாவே கொஞ்சம் மந்தத்தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குங்க. உடல் ரீதியா சோர்வு தன்மையில இருப்பாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு. இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா அது சந்திரனோட சாரம். சனியோட சேரும்போது அவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுக்குங்க. அது உடல் ரீதியாவே குடுக்கக்கூடிய அமைப்பு. சில பேத்துக்கு சளி தொந்தரவுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த அமைப்பும். இதுக்கு சந்திராஷ்டமமா அமையக்கூடியது மேசராசி சந்திராஷ்டமமா அமையும். இந்த ஹஸ்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, பதி 13/12/2025 காலையில 5:50க்கு ஆரம்பிக்கிறது. அடுத்த நாள் 8:15 வரைக்கும் இருக்குங்க. சரிங்களா? ஹஸ்த நட்சத்திரம் அது வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, திதி வந்து நவமி திதியிலயும், யோகம் ஆயுஷ்மான் யோகத்திலயும், கரணம் கரசை கரணத்திலையும் பிறக்கக்கூடிய அமைப்புங்க. நட்சத்திர நாம எழுத்துக்கள் ஹஸ்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா, பு, ஷ, ந, ட. இந்த பெயர் நாமம் வைக்கலாங்க. நல்லா இருக்கும். பஞ்சபட்சின்னு எடுத்துட்டோம்னா, காகம் தான் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த ஹஸ்த நட்சத்திர கன்னிராசிக்கு சந்திரன் தான் எடுத்தோனையும் தசாபுத்தி நடத்துவாங்க. இப்ப சந்திர தசை நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு 10 வருஷமும், செவ்வாய் தசை ஒரு 7 வருஷமும், அதுக்கப்புறம் ராகு தசை ஒரு 18 வருஷமும் தசாபுத்தி நடத்தக்கூடிய காலம். இப்ப ராகு தசை முடியிற வரைக்கும் தந்தை ஒரு நல்ல நிலைமையில இருந்தா மட்டும்தான், அடுத்து குடும்பத்த கரெக்ட்டா கூட்டிட்டு போயிட்டு இருக்க முடியும். சரிங்களா? தந்தை பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, குடும்பமே பாதிக்கப்படும் அப்படிங்கிற காரணத்தினால, ஒரு சில லக்கணங்கள் ஆகாத லக்கணங்களா நம்ம பார்க்கப்படுறாங்க. அதுல எந்த லக்கணம் பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டோம்னா, 1 அ சந்திரனுக்கு பாதிப்ப குடுக்கக்கூடிய லக்கணம் எடுத்துக்கிட்டோம்னா, 1 தனுசு லக்கணம் பாதிப்ப குடுக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா, கும்ப லக்கணம் பாதிப்பு குடுக்கலாங்க. சரிங்களா? அடுத்து நடக்கிற செவ்வாய் திசை மக மூல நட்சத்திரம் கேதுவோட சாரத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, கேதுவோட சாரத்துல உட்கார்ந்திருக்கனால, ராகு, கேது தோஷம் இருந்தாலும் பாதிக்கப்படுங்க. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அ கடக லக்னம், மேச லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம். இந்த 4 லக்னம் முழுசா பாதிக்கப்படும். செவ்வாய் தசைக்கு ஆகாதவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுன லக்னம், கன்னி லக்னமும் அவங்களுக்கு கொஞ்சம் ஆகாதுங்க. அப்பன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 லக்னம் பாதிக்கப்படும் முழுசா. இந்த லக்கணத்த மட்டும் எடுக்காம இருக்கிறது சிறப்பு. என்னென்னன்னா, மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, மகரம், கும்பம், எக்ஸ்ட்ரா 1 தனுசு. இந்த லக்கணத்துல நாளைக்கு எடுத்தா, அதாவது ஆப்பரேஷன் பண்றவங்களுக்கு. அவசரத்துக்கு நீங்க தான் தேடுவீங்க. உங்களுக்கு அவசரத்துக்கு இந்த பலன் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு 7 லக்கணம்னா கொஞ்சம் தந்தை இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு 30 வருஷ காலத்துக்கு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலைக்கு இருக்கு. இது நல்ல லக்னமா அமைஞ்சுகிச்சு அப்படின்னு சொன்னா ஒரு பாதகமும் இல்ல. நல்ல வாழ்க்கை அமையும். நல்ல முன்னேற்றத்த குடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். லக்கணத்த பொறுத்தளவு. சரி. இதே நாடி முறைப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா? குழந்தைக்கு சரி, பெத்தவங்களுக்கும் சரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, குழந்தைக்கு ரத்த குறைபாடு பிரச்சனை கம்பல்சரி வருங்க. ஒரு சில குழந்தைகள் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலும் பாதிக்கப்படுவீங்க. ஒரு சில பேர் கை, கால் உடையக்கூடிய அமைப்பு பின்னாடி 1 வருஷமோ, 2 வருஷமோ கழிச்சு அந்த மாரி பாதிப்புகள குடுக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கண்ணுல இடது கண் பாதிக்கப்படும். செரிமான கோளாறு பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே உண்டுங்க. பையனா இருக்கிறான் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டத படிச்சான்னா நல்ல லாபத்த குடுக்கும். அப்பா பார்த்தீங்கன்னா, எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில மிச்சம் பண்ணி வைக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் எதுலயாவது பொருளாவோ, இடமாவோ வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, லாபத்த அதிகமா குடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பையன் நல்ல ஒரு ஆசிரியரா இருக்கக்கூடிய தன்மையும், மனைவி நல்ல புத்திசாலித்தனத்துக்கு பின்னாடி வந்து அமையக்கூடியவும், அதிகாரத்துக்கு சொந்தக்காரி, அரசு உத்தியோகத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய மனைவி கிடைக்கக்கூடிய அமைப்பும், தந்தை வழி சொத்துக்கள் இல்லைனாலும் பூர்வீக சொத்துக்கள உண்டாக்கக்கூடிய தன்மையும் சில பேத்துக்கு ஏற்படுத்திரும் அப்படிங்கிறதையும் இதுல சொல்லிக்கலாங்க. ஏதாவது எங்களுக்கு இப்ப கோச்சாரத்துப்படி குழந்தை பிறக்கிற நேரத்துக்கு சுப பலன்கள் ஏதாவது செய்யுமா அப்படின்னா, இடம் இல்லாதவங்க இடம் வாங்கலாங்க. நல்ல யோகத்துல இருக்கு. வீடு இல்லாதவங்க வீடு கட்டலாங்க. அதுவும் நல்ல யோகத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, சித்திரைக்கு மேல இருந்ததுன்னா அருமையா இருக்கு. விபத்துகளை ஏற்படுத்தாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். குழந்தை பிறக்கிற நேரத்துல தந்தை கொஞ்சம் கவனமா போய்க்கிறது, வந்துக்கிறது சிறப்புங்க. சில சமயம் விபத்துக்கள சந்திக்க வேண்டியதோ, ஆஸ்பத்திரி விரயத்த பண்ண வேண்டிய அமைப்போ கொஞ்சம் குடுக்கலாம். ஒரு சில பேர் வம்பு வழக்கு பிரச்சனையில போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வரைக்கும் எழுதிட்டு போகக்கூடிய அமைப்பும் உண்டு அப்படிங்கிறத சொல்லிட்டு, மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.